பார்க்காத உழைப்பை பார்த்துக்கொள்கள். நாம் கீழே கொண்டு செல்ல போகிறோம். இந்த சட்டில் இடத்துல கீழே கொண்டு போகிறது. ஆமாம், கீழே கொண்டு போய் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பார்த்துட்டு கவனமா படிக்கட்டுல கவனமா கொண்டு போங்க. அவசரம் இல்லை, மெதுவாக கொண்டு போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன தம்பி ரொம்ப கஷ்டம். என்ன ஹாஸ்பிட்டல் பார்வை செய்ய வேண்டியது என்ன சரியா வந்ததுன்னு பார்த்தோம். சேவை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிழ்வயற்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தீரலாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நானே உயிர்த்ததும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்க என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவர் நானே பார்ப்பேன். அந்நிய கண்களல்ல, என் கண்களை அவரை காணும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகவும் கூடாது என்பது நிச்சயம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23 நாம் முறைப்படியாக வாசிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன்.
அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. வேத பகுதி வாசிக்கப்போம். வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நாம் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் மாசிக்காரர்கள் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை கீழை தரித்து தங்கள் கைகளை திருத்தொலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு லட்சியத்தின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசன மூப்பர்களையும் 4 ஜீவன்களின் சூழல் என்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகமுப்பர் விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் வெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவனை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் இருந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேர்க்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாயிலும் விசனமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை வைத்து இவர்களை ஜீவனுள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். மரித்து போன நம்முடைய பிரிய சகோதரருடைய ஆத்மாவை நம் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் செல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தருக்குள் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சரீரமாகிய சுவை நீக்கி விடுதலை அடைந்து இன்மை விட்டு போய் இடத்தில் ஆனந்த சந்தோஷம் அனுபவித்து வாழ்கிறது. பாவம் நிறைந்த இவ்வுலகத்திலிருந்து துன்பங்களிலிருந்து எங்கள் சகோதரராகிய இவரை ரட்சிக்க சித்தமானதற்காக தேவனுக்கு முழு மனதோடு தோற்றம் செலுத்துகிறோம். தேவனில் தெரிந்து கொண்டவர்களின் தொகையை சீக்கிரத்தில் நிறைவாகவும் உங்களுடைய ராஜ்யத்தை தீவிரமாய் நம்பிக்கவும் கிருபை கொண்டு கட்டளையிட்டரும். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை பற்றும் மெய் விசுவாசம் உள்ளவர்களாய் மரித்த அனைவரோடு கூட நாங்களும் இன்று உள்ள நித்திய மகிமையிலே சரீரத்திலும் ஆத்மத்திலும் குறைவின்றி சம்பவம் அடைந்தவர்களாய் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். ஆமென். துயரப்படுகிறதற்காக நாம் செல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல இறக்கங்களை பிதாவே, எல்லா ஆறுதலையும் அருளுகிறவரே, துக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு கிருபையை அருள் செய்து அவர்கள் தங்கள் கவலையெல்லாம் பேரில் வைத்து ஒரு அன்பை அறிந்து ஆறுதலைய கடாட்சி தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். நம்பிக்கைக்காக விசுவாசத்திற்காக நாம் செல்வோம். பரமபிதாவே, உண்மையான விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு அறிவு செய்திருக்கிறேன். நாங்கள் மெய்யாகவே பரிசுத்தவான்களை நினைக்கவும் ஆவமடைக்கும் சரீரம் மீட்டதும் என்று விசுவாசித்து நம்பிக்கையோர்களை போல செலுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து எங்கள் ஜீவகால பரிந்தும் இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்திய வேண்டும் என்று உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டி கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தும் நம் அனைவரோடு கூட எப்போதும்